तव विलोकनात् कृष्णा गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. மௌளி சந்திரகபூஷணாமரகத ஸ்தம்பாபிராமம் வபுர் வக்ரம் சித்திர விமுக்தகாசமதுரமோ பாலே விலோலே திருசமோ வாஹசைசவ சீதலா மதகஜஸ்லாக்யா விலாசஸ்திதிர் மல்தம் மல்தமயே கயேஷ மதுரா வீதீமிதோ காகதே. நாராயணியத்தினுடைய 22வது தசகத்தை நாராயண பட்டத்திரி கோலாகலமாக முடிச்சார். ஒவ்வொரு தசகமுமே நாராயணியத்தில் ஒரு ரத்னம்னு நம்ம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு கவனத்தில் இருக்கும் நாராயண பட்டத்திரி இதை எழுதுறதே தன்னுடைய தீராத ரோகமான வாத்தரோகம் நீங்குவதற்காகத்தான். அந்த குருவாயூர்ல பட்டத்திரி மண்டபம்னு இன்னைக்கும் நம்ம குருவாயூருக்குள்ள நுழைஞ்சோம்னா அந்த கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி நமக்கு இடது பக்கம் பார்த்தோம்னா ஒரு பட்டயம் வச்சிருப்பா. அந்த செப்பு பட்டயத்துல நாராயண பட்டத்திரி நாராயணியம் எழுதிய இடம்னு இருக்கும். அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒரு தசகம்னு 10-11 ஸ்லோகங்கள், கதை அதிகமா இருந்தா 12 ஸ்லோகம்ன்ற அளவுக்கு பட்டத்திரி ஒவ்வொரு தசகத்தினுடைய முடியிலையும் என்னுடைய வாத்தரோகத்தை நீக்குன்ற பிரார்த்தனையோட பாகவத சாரமாக நாராயணியத்தை எழுதின்னு இருக்கார். குருவாயூரப்பனும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் பிரத்யக்ஷ தெய்வமாக தலையசைச்சு சிரவணம் பண்ணிட்டு இருக்கான்றது தான் நாராயணியத்தினுடைய வரலாறுன்னு ஒவ்வொரு தசகம் ஆரம்பிக்க செய்ய நம்முடைய ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த 22வது தசகம் அஜாமிளோபாக்கியானத்தை சொன்ன பட்டத்திரி நாம சங்கீர்த்தன வைபவத்தாலேயே குருவாயூரப்பா உன்னுடைய திருநாமத்தில் நிருநாம அபுத்தியாபி முகுந்த கீர்த்தனம்னு தெரியாம சொன்னா கூட அவர்களுக்கு நீ பல பலனை கொடுத்து விஷ்ணு தூதால அனுப்பி கலவு சங்கீர்த்திய கேசவம்னு இந்த யுகத்துல எங்களுக்கு எந்த ஹரிநாம சங்கீர்த்தனமே உன்னுடைய ஒரு பாதத்தை அடையறதுக்கு வழியா இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை இந்த தசகம் முழுக்க காமிச்சது குருவாயூரப்பா. எனக்கு மை சிலுக்கிறது, என்னுடைய வியாதியும் நீ போக்கணும்னு சொல்லி அந்த தசகத்துல பிரார்த்தனை பண்ணதாக சொல்றோம். கலீர நாம சங்கீர்த்தனம் நாராயணனை பாடவும் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிட அப்படின்னு ஸ்ரவணமோ கீர்த்தனமோ உயர்ந்த மார்க்கங்களை அளிக்கிறதுன்ட்டு தான் திருப்பி திருப்பி நமக்கு புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள், வேதங்கள், இது போன்ற ஒரு சரித்திர உபன்யாசங்கள் இதெல்லாம் நமக்கு அளிச்சுருக்கு. அந்த வகையில நாராயண பட்டத்திரி ஒவ்வொரு தசகத்திலையும் ஒவ்வொரு பரிணாமத்துல பாகவதத்துல பல இடங்கள்ல சொன்ன ஸ்லோகத்தை தான் சுருக்கி சொல்லிட்டு இருக்கார். அதுல 23வது தசகம் நாராயணியத்துல மனுவம்சம், அந்த மனுவம்சத்துல இருக்கக்கூடிய சித்திரகேது என்பவனுடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க போறார். அந்த தசகத்தினுடைய ஒரு முதல் ஸ்லோகம் பிராச்சேதஸ்து பகவன் அபரோபி தக்ஷகாக त्वत्सेवनं व्यदित सर्ग विवृद्धि कामकाम आविर्बभूवि ततताम रसदष्टबाहुको तस्मै वरमो
ததிததம் சவதூமசிக்னியோ. அதாவது இது போன்ற ஒரு புராணங்கள்ல நாம ஞாபகமா நம்முடைய மனசுல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுக்கு கவனத்துல இருக்கும். சென்ற சில தசகங்களுக்கு முன்னாடி மனு வம்சத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சார் பட்டத்திரி. மனு மகாராஜா தான் உலக சிருஷ்டிக்கே காரணமாக இருந்தவர், தர்ம சாஸ்திரத்தை வகுத்தவர். அந்த மனுவனுடைய பெருமையை சொல்ல ஆரம்பிச்சவர். அவருடைய 2 பிள்ளைகள் பிரியவிரதன், உத்தானபாதன் சொல்லி, அந்த உத்தானபாதனுடைய பிள்ளை துருவன் வரச்சே அந்த துருவன் பகவான் 5 வயசு கடுமையான தபஸ் பண்ண சரித்திரங்களை எல்லாம் சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் சில தசகங்கள்ல மற்ற கதைகளை சொல்லி பிரியவிரதனுடைய ஒரு வைபவத்தை சொல்ல ஆரம்பித்த போது அவனுக்காக அந்த வம்சத்துல மகாவிஷ்ணு ரிஷபதேவராக வந்ததை சொல்லி, அதை முடிக்கிற சமயத்துல பூகோளம் முழுக்க எந்தெந்த தீபத்துல எந்தெந்த வருஷத்துல பகவான் எந்த ரூபத்தோட இருக்கான்ற அதனுடைய ஒரு தொடர்ச்சியை சொன்னார். நடுவுல ஒரு திருநாம வைபவம் நமக்கு வேணுமே. ஒரே இது போன்ற சரித்திரங்களை கேட்டிருந்தா நமக்கு அலுத்துற போறதேன்னு பயமோ என்னமோ தெரியல. ஒரு சுவாரஸ்யமான ஒரு சரித்திரமா அஜயமலனுடைய சரித்திரத்தை சொன்னவர். அடுத்ததாக 24, 25வது தசகத்துல உயர்ந்த நிருசிம்மாவதாரத்தை ஆரம்பிக்க போறார். நரசிம்மனுடைய பெருமைகள்லாம் சொல்ல போறார். ஆக 22வது தசகத்துல அஜாமிலோபாக்கியானம் நாம சங்கீர்த்தனம். அதே நாம சங்கீர்த்தனத்தோட வைபவம் குழந்தை பிரகலாதன் பல கஷ்டங்கள்லையும் நமோ நாராயணான்னு சொன்னதனால நரசிம்மனாக அவனுக்கு அவதாரம் பண்ணதை 24, 25வது தசகத்துல சொல்ல போறார். அதனால என்ன தீர்மானம் பண்ணார், 23வது தசகத்துல பிரியவிரதனுடைய ஒரு வம்சத்துல வந்த அந்த சித்திரகேதுவனுடைய ஒரு வைபவங்கள்லாம் ஒரு 11 ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சுடலாமேன்னு நினைச்சது மாத்திரம் இல்ல, பாகவதத்துல இதே மாதிரி தானே 6வது ஸ்கந்தத்துல வந்து இருக்கு. அதை சுருக்கி எழுதுறதுனால அதே முறையோட இந்த ஒரு சரித்திரத்தை 23வது தசகத்துல ஆரம்பிக்கிறாராம். அவர் தொடங்கி வர்ணிக்க ஆரம்பிக்கிறது இருக்கட்டும், நாமும் இன்று புதிதாக ஒரு திருக்கோயிலை தரிசனம் பண்ண இருக்கோன்றது உங்களுக்கு கவனத்தில் இருக்கும். நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயில் மரகதவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ கரியமாணிக்க வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இது எங்கே அமைந்துள்ளது? திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வட்டத்தில் காஞ்சிபுரத்தை அடுத்த செய்யாறில் உள்ள சக்கரையாலையிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திலேயும் வந்தவாசியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய அழகிய இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு கிராமம். ஆமாம், இது உண்மைதான். இதோ கோயிலை அடையும் போதே நமக்கு புலப்படுகின்றது, வயல்கள் சூழ்ந்த வயலுக்கு நடுவிலே பச்சை பசேல் என்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த கோயிலானது அமைந்திருக்கின்றது. 700 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த ஒரு கோயிலை நாம் இதோ அடைந்து விட்டோம். சிறிய ஒரு முகப்பு, அந்த முகப்பிலே இருபுறமும் பெரிய திருவடியானவன் கருடனாக அலங்கரிக்க, திருமண் சங்கு சக்கரம் நம்மை வரவேற்க இதோ கோயிலுக்குள் நுழைந்து விட்டோம். பலிபீடத்தை நாம் கடக்க உயர்ந்த கொடி கம்பமானது நம்மை வரவேற்கின்றது. அந்த துவதஸ்தம்பத்தை நாம் வணங்கி சற்றே மேலே நோக்கினோமே ஆனால் உள்ளே நுழையும் முன் சிறிய ஒரு முகப்பு. அந்த முகப்பிலே கரியமாணிக்க வரதராஜ பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே சங்கு சக்கரங்களைத்தான் தாங்கிக் கொண்டு அபயகஸ்தத்தோடும் கையிலே வைத்துக் கொண்டு கதாகஸ்தத்தோடும் ஒருபுறம் ஸ்ரீதேவி மற்றொரு புறம் பூமாதேவியோடு இதோ இந்த திருக்கோயிலில் மூலஸ்தானத்தில் நான் இவ்வாறுத்தான் காட்சியளிக்கின்றேன் என்று நுழையும் போதே நமக்கு சுதை வடிவமாக தரிசனத்தை இவர் அளித்து விட்டார். அவருக்கு இருபுறமும் முகப்பில் கருடன் மீண்டும் அங்கு பெரிய திருவடியாக காட்சியளிக்க, அது மட்டுமல்லாமல் உள்ளே நுழைந்தோமே ஆனால் இதே கருடன் வைஷ்ணவ ஆலயங்களிலே இருப்பது போல இதோ தனி சன்னதியாகவும் நின்று கொண்டு நமக்கு சேவையை அளிக்கின்றார். மூலமூர்த்தியாக நின்ற திருக்கோலத்திலே கையை கூப்பிக் கொண்டு அழகாக தன்னுடைய திருவடி சேவையையும் அளிக்க, அவரையும் நாம் தரிசித்துவிட்டு அழகான பல தூண்கள் கொண்ட மண்டபங்களுடன் திகழக்கூடிய சிற்பங்களை பார்த்து கொண்டே கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். இதோ இந்த திருக்கோயிலானது ஸ்ரீமத் அகோபில மடம் 6வது பட்டம் அழகிய சிங்கரான ஸ்ரீமத் சஷ்ட பராங்குச ஜீயரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பது இந்த தலவரலாறின் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாகும். இதோ நாம் வலம் வர ஆரம்பிக்கும் போதே சிறிய திருவடியான ஹனுமான் நமக்கு தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டார். உற்சவ மூர்த்தியாக நின்ற திருக்கோலத்திலே ஆகா இரு கைகளையும் கூப்பிக் கொண்டு எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருதமஸ்த காஞ்சலிம் பக்தராக காட்சியளிக்கக்கூடிய அவருக்கு இயற்கையாகவே திருவாபரணங்கள் அவருடைய வக்ஷஸ்தலத்திலே அமைந்திருக்க, சிகப்பு வஸ்திரத்தை தான் சார்த்தி கொண்டு
திருமுகத்தை சற்று நோக்கினோமே ஆனால் கண்களை அகல விரித்துக் கொண்டு ராமனுடைய தியானத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியத்தோடு அகன்ற கண்களாக அதே தருணத்திலே கீழே தாமரை பீடத்தின் மேல் தன்னுடைய திருவடியை சற்றே முன்னும் பின்னுமாக அகன்ற திருவடிகளாக சேவையை அளிக்கக்கூடிய ராம பக்தனாகவும் ராமதாசனாகவும் இருக்கக்கூடிய சிறிய திருவடியினுடைய திருவடி தரிசனத்தை நாம் அடைந்து இதே வைபவத்தோடு நாராயணியத்தின் 23வது தசகத்தை பட்டத்ரி துவங்கக்கூடிய அழகிற்கு நாம் திரும்பிவிட்டோம். குருவாயூரப்பா, பிராச்சேதஸ்து பகவன் நபரோபி தக்ஷகா தொற்சேவனம் வ்யதித சர்க்க விவர்த்தி காமோ. துருவனுடைய வம்சத்துல உதிச்சவாழ்ல பிரஜேதசுக்கள் அப்படின்றது ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கோம். அந்த பிரஜேதசுக்களுடைய புள்ளத்தான் தக்ஷன்னு ஒருத்தன். அபரோபி தக்ஷகா, அந்த தக்ஷனுடைய பெருமையெல்லாம் இந்த ஸ்லோகத்துல சொல்றாராம். ஏன் அபரோபி தக்ஷகான்னு தசகத்தை ஆரம்பிச்சாருன்னா, அபரோபி தக்ஷகான்னா என்ன அர்த்தம்? இவன் வேற தக்ஷன்னு அர்த்தம். ஏற்கனவே ஒரு தக்ஷனுடைய சரித்திரத்தை கேட்டோம். அவன் பிரம்மாவனுடைய பிள்ளை, தக்ஷ பிரஜாபதினு பேரு. சிவபெருமான நிந்திச்சான். தாக்ஷாயினி தன்னுடைய தேகத்தை எரிச்சிக்கிறதுக்கு காரணமாக இருந்தான். அந்த தக்ஷன் தான் தான் பண்ண ஒரு பாவத்தை போக்கிக்கிறதுக்காக அபரோபி தக்ஷகா, மறுபடியும் ஒரு தக்ஷனாக இங்க வந்தானோன்னு பட்டத்ரி ஆச்சரியப்படுறார். ஆனா ஒண்ணு நினைவுறுத்துறார், அந்த தக்ஷன் இல்லை இவன். இந்த தக்ஷன் அவன் பிரம்மாவனுடைய பிள்ளையா இருக்கலாம், இவன் பிரச்சேதசுக்களுடைய ஒரு வம்சத்துல வந்தான். இவன் என்ன பண்ணான்னா, உலகத்தை சிருஷ்டி பண்ணணும்ன்றதுக்காக பிரச்சேதசுக்களாக சிருஷ்டிக்கப்பட்டவன் இவன். அதனால அவனை பார்த்து உலகத்தை சிருஷ்டி பண்ண சொன்னான். இவன் உலகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு என்ன நினைச்சுட்டான்? குருவாயூரப்பா, நாம மனசாலேயே உலகத்தை சிருஷ்டி பண்ணிவிடலாம். மனசால அந்தந்த இடத்துல எத்தனை பேர் பிறக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, நம்முடைய தபஸ் பலனால அந்தந்த இடத்துல அந்த சிருஷ்டியானது உண்டாகணும்ட்டு அவன் நினைச்சுட்டான். அதனால அம்சகுஹ்யம் அப்படின்ற ஒரு சோஸ்திரத்தை சொல்லிண்டு மனசை நிலப்படுத்திண்டு மகாவிஷ்ணுவான ஒன்ன தியானம் பண்ணா. எப்படி தியானம் பண்ணா? 4 கையோடு நீ இருக்கா மாதிரி தியானம் பண்ணல, 8 திருக்கரங்களோடு நீ இருக்கா மாதிரி தியானம் பண்ணிண்டு அம்சகுஹ்யம்ன்ற ஒரு சோஸ்திரத்தால உத்தமமாக ஒன்ன நினைச்சான். அப்ப நீ என்ன பண்ண? அவனுடைய சோஸ்திரத்திற்கு மகிழ்ந்து எப்படி ஒன்ன தியானம் பண்ணானோ குருவாயூரப்பா, அதே போல 8 திருக்கரங்களோட தஸ்வேவனம் வ்யதித சர்க்க விவர்த்தி காமகாம் ஆவிர்பூவி ததா லசதஷ்டபாகுகோ. அஷ்டபாகுகு 8 திருக்கரங்களோட சங்கு சக்கரங்கள்லாம் தாங்கிண்டு நீ உத்தமமான மகாவிஷ்ணுவனுடைய ஒரு ரூபத்தோட பட்டு பீதாபரங்களோட வந்த அந்த தக்ஷனுக்கு அம்சகுஹ்யம்ன்ற அந்த ஒரு சோஸ்திரத்தினுடைய தவத்துக்காக அவனுக்கு நீ மகிழ்ந்துட்டு வந்து பரம அனுகிரகத்தை நீ பண்ண. செவ்வைச்சூடுவார் சொன்னார், தண்டையும் கடகமகுடமும் கலையும் தனியழில் கௌஸ்துபமணியும் எண்டரும் புயமும் இலகமும் எழுந்த பியல் மறை முதலியை விழியால் கண்டு உளமும் குளிர கலி கொள்ளும் தக்ஷ கமலனால் மலர்பதம் வணங்கிக் கொண்டலே அடியேற்கு அருளன வழுத்த குவலயம் அலந்தவன் கூறும். 8 கையும் பகவான் வச்சுண்டு, ஏ தக்ஷாவனுக்கு என்ன வேணும்? எதுக்காக அம்சகுஹ்யம்ன்ற சோஸ்திரத்தை சொல்லி என்ன கூப்பிட்ட? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், எதை கேட்டாலும் கொடுக்கிறேன். இவன் கேட்டான், நான் உலகத்தை சிருஷ்டி பண்றதற்காக பிறந்தவன். நான் உலகத்தை சிருஷ்டி பண்றதுக்கு தம்பதிகளாக உருவாக்கி கஷ்டப்பட விரும்பல. மனசால எந்தெந்த இடத்துல நினைக்கிறனோ அந்தந்த இடத்துல அந்த பட்சிகள் பரப்பன ஊர்வன மனிதர்கள் எல்லாரும் வரணும். அதனால மனசால சிருஷ்டிக்க கூடிய ஒரு பெருமையை கொடுக்கணும்னா மகாவிஷ்ணு சொன்னார், எதவனா கொடுக்கிறேன், அது மாத்திரம் என்னால முடியாதுன்னார். இவனுக்கு அதிர்ச்சி. குருவாயூரப்பா, அதுக்கு நீ என்ன பதில் சொன்னேன்னு பட்டத்ரி இந்த ஸ்லோகத்துல தொடர்றார். இவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை செய்யாரை அடுத்த புரசை கிராமத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய கரியமாணிக்க வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய மரகதவல்லி தாயாரின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்